நீங்க தர்ணா பண்ணா சக்சஸ் தான். நீங்க தர்ணா பண்ணா சக்சஸ் தான். எதுவுமே ரெஸ்பெக்ட் கொடுக்காத இருக்கிற டைம்ல நாங்க உங்க கூட கண்டிப்பா உங்க டிமாண்ட்ஸ்க்காக நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம், தர்ணா பண்றோம். கண்டிப்பா உங்க டிமாண்ட்ஸ்க்காக நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம், தர்ணா பண்றோம். கண்டிப்பா உங்க டிமாண்ட்ஸ்க்காக நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம், தர்ணா பண்றோம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாங்க உங்க மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணி சிஎம் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்றோம். ஆனா நீங்க இப்போ ப்ரொடெஸ்ட்க்கு டைம் வாங்கிருக்கு, ஒரு டைமிங்ஸ் அதெல்லாம் அதை நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. அவருக்கு உங்க கூட இருக்கிற 5 பேர் கூட நாங்க கூப்பிட்டு போறோம். எனக்கு ஒரே ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், நீங்க கூட ஒரு 5 பேர் எங்க கூட வரணும். ஒரு எப்போ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்களோ நாங்க இப்பயே அவருக்கு இன்ஃபார்ம் பண்றோம் உங்க மேனேஜ்மெண்ட். அது எனக்கு தெரியாது. நான் இங்க மக்கள்ல உங்க சிஎம்டி கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. மக்களுக்காக, எம்ப்ளாயீஸ்க்காக, டிசிஎல் இருக்கட்டும், நான் பர்மனெண்ட் எம்ப்ளாயி இருக்கட்டும், உங்க இஷ்யூஸ், மெயின் இஷ்யூஸ்ல ஒரு 5 இஷ்யூஸ் செலக்ட் பண்ணி இப்போ இருக்கிற சேலரிஸ் ஏன் ஹைக் பண்ணல, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நீங்க எம்டி ஹேண்ட்ல நீங்க வெளியில போறீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. அதை பத்தி ஒரு 3-5 விஷயத்தை பத்தி நான் உங்க சிஎம்டி கிட்ட டிஸ்கஸ் பண்றேன். ஆனா நான் உங்க டிமாண்ட்ஸ் பத்தி பேசும்போது நான் ஒரே ஒருத்தர் போறதுக்கு நான் ரெடியா இல்லை. உங்க பிரதர்ஸே ஒரு 5 பேர், உங்க அசோசியேஷன்ல நீங்க 2 பேரோ இல்ல 5 பேர் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அவர் கூட தான் நாங்க போயிட்டு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசலாம். ஆனா நாங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில டைம் எடுத்து அங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து போகும்போது டைம் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. யார் அவருக்கு இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கிறது தெரியுதா இல்லையா, மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா, உங்க டிமாண்ட்ஸ் பத்தி, உங்க ப்ராப்ளம்ஸ் பத்தி யார் ஃப்ரீக்வெண்டா இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க, யார் தர்ணா பண்ணிருக்காங்க, அவருக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னால அவர் சைலண்டா இருக்கிறாங்க, வந்து கூட அவங்க பேசல, வந்திருக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசியிருக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. அதனால நான் எனக்கு கூட நீங்க 5 பேர் வாங்க, அவருக்கே நான் இப்போ இன்ஃபார்ம் பண்றேன், உங்க மேனேஜ்மெண்ட்காருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். உங்களுக்காக நானும் உங்க சிஎம்டியா பேசுறதுக்கு நானும் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நாளைக்கு ஆகட்டும், 4 நாளைக்கு ஆகட்டும், அட்லீஸ்ட் மண்டே டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க கூட தான் நாங்கள் அவர்கிட்ட உங்க டிமாண்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நான் அப்பாயின்மெண்ட் கேட்கிறேன், நான் கூட ஃபோன் பண்ணி அவர் நம்பர் இருக்குது, எனக்கு ஒரு மண்டே உள்ள அப்பாயின்மெண்ட் நான் கேட்கிறேன். நீங்க டிமாண்ட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. உங்க டிமாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு 5 டிமாண்ட் ப்ளீஸ் செலக்ட் பண்ணுங்க. அதுல நீங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது 5 பேர் என் கூட வாங்க ப்ளீஸ். ஓகே பாசிவா சார், நான் கூட ஒரு நாள் உட்காருங்க மேடம். தர்ணா ஒரு நாள் உட்காரணும். இது ஆவலன்னா உட்காரலாம், நான் சொல்றேன். சிஎம்டி கூட ஒரு டைம், ஒரு சான்ஸ் பார்க்கல, யா எங்க கூட ஒரு டைம் எடுத்து பேசல. ஆவலன்னா